ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது உங்க அம்மாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்கடா. அப்ப அந்த டிரைவர்ட்ட விசாரிச்சிங்களா? ஏய், அவன் அடிச்சு போட்டு தான்டா அவளை தூக்கிட்டு போயிருக்காங்க. நானும் பாயிண்ட் அண்ணனும் போலேன்னா அவன் அப்படியே கடந்திருப்பான். வந்தவங்க யாருன்னு தெரியல, அவங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியல, அவங்க வண்டி நம்பரையும் பார்க்கலைங்கிறான். என் வீட்டுக்கார் காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு நான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களை நான் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா அத்தைக்கிட்ட கன்வே பண்ணிருப்பீங்க. என்னடா நம்ம ஊரு போய் சேர்ந்ததும் நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணுவாளோன்னு. ஒருவேளை அவங்களே எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ. நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொல்ற எதுவுமே கிடையாதா? நானும் எங்க அப்பாவும் எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம், தவிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? திருத்தருவா ராப்பகலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். காணாம போனதே அண்ணனும் என் அம்மாவும். எனக்கும் எங்க அப்பாவுக்கு பொறுப்புலன்னு சொல்றதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல போயிருங்க. இப்ப அவர் காணாம போயிருக்கிற நேரத்துல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போட நீங்க எதிர்பார்க்கறீங்க பாருங்க. அது செத்தாலும் நடக்காது. என் புருஷன் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு என் கால் எடுத்து நான் வெளியில வைக்க மாட்டேன். உங்களால ஆனதை பாத்துக்கங்க. முயற்சி எடுக்கிறேன், காப்பாத்தி கொண்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றீங்களே. கண்டிப்பா நான் ஸ்டெப் எடுக்கிறேன். போதுமா? தைரியமா இருங்க. உங்க அக்கா நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சும்மா சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துடக்கூடாதுங்க. ஒரு 10 போலீஸ்காரங்க அனுப்புங்க, போ சொல்லுங்க, ஏதாவது பண்ண சொல்லுங்க, தேட சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு 3 நாளைக்கு ஒரு தடவை பேப்பர்ல பேசுறீங்க. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னா அப்புறம் எப்படிங்க என் அக்காவை கடத்திட்டு போனாங்க? என் அண்ணன் என்னடா பண்ணீங்க? எங்க வச்சிருக்கீங்க? இப்ப என் அம்மாவை யாரா கடத்தினது? எதுக்காக கடத்தினீங்க? என்ன நடக்குதுன்னு? யார் அவனை வெளியில விட்டது? யார் இவனை தூக்கி உள்ள வச்சது? சார், நான் தான் சொல்றேன்ல சார், நான் ஆர்யா சாரோட டிரைவர் சார். வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். அதை எடுத்துட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க ஐயாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஆக்சிடென்ட் பண்ணவன் நான் தான். அதனால தான் நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன் சார். கார் நம்பரை வச்சு நீங்கள் ஆல் அவுட் ட்ரேஸ் அவுட் பண்ணீங்க, அது கரெக்டு. ஆனால் கார் ஓட்டினது ஆர்யா இல்லையே, அவரோட டிரைவர் தான் தெரியுது. இவனை உள்ளே போட்டதான் நான் தான், ஆர்யாவை வெளியே விட்டதான் நான் தான். என்ன இப்போ? வாணி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களாமே. பாத்தியா, இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏப்பா, அதை நினைச்சு அப்படி கவலைப்பட்டு ஓடி வந்திருக்கீங்க? இதை விட கவலைப்படுறதுக்கு வேற என்னமா இருக்கு எனக்கு? வாணிக்கு ஒரு ஆபத்து என்னால தாங்கிக்க முடியுமா? இந்த பையன் சூர்யா வர கடத்திட்டு போயிட்டாங்களாமே. அது மட்டும் இல்லப்பா, பூஜாவை கூட தான் வண்டி ஏத்தி கொல்ல பார்த்திருக்காங்க. ஏன் கவலை எல்லாம் மாமா பத்தி தான்ப்பா. அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சே, சூர்யாவை காணுமே, பூஜாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சேன். அந்த மனுஷன் சோறு தண்ணி இல்லாம எவ்வளவு கவலைப்பட்டு இருக்காருன்னு தெரியுங்களா? ஏற்கனவே நெஞ்சு வலியில அவஸ்தைப்பட்டவரு, இது வேற சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? வாட் இஸ் திஸ்? சாரி சார், நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். வை? 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல சார். போலீஸ் உத்தியோகம்னா கௌரவம் நினைச்சேன், பெருமை நினைச்சேன். உலகத்துல கிடைக்கிற அத்தனை வேலைகளையும் இந்த போலீஸ் வேலை தான் வசதிங்கிற திமிர்ல இருந்தேன் சார். ஆனா இப்பதானே தெரியுது, இந்த யூனிஃபார்ம் இந்த தொப்பியும் போட்டு கோமாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன்னு. கேவலமா இருக்கு சார், அருவருப்பா இருக்கு. கௌதம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இப்போ என்னாச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல என்ன சார் ஆகணும்? இதுக்கு மேல ஒருத்தரை நிக்க வச்சு எப்படி செருப்பால் அடிக்க முடியும்? என்ன நடக்குதுங்க? கௌதம் ப்ளீஸ். சாரி சார், என்ன தேடி கண்டுபிடிக்க முடியல. தேடி போன இடத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை கொன்னுட்டானுங்க. ஒரு ஃப்ரெண்ட் ஓடியா போயிட்டான் பயந்து போய். என் பொட்டாடி சாவு கிடக்குறா சார் ஆஸ்பத்திரியில. இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி எங்க அப்பா தலையில அடிச்சு அழுதுட்டு இருக்காரு. எங்க அம்மா வந்தா சரியா போகும்னு பார்த்தா எங்க அம்மாவை ஏர்போர்ட்ல வச்சு அசால்ட்டா தூக்கி இருக்கானுங்க. இப்படி ஒருத்தரை கூட என்னால காப்பாற்ற முடியல. கேவலம் என் குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியாத இந்த உத்தியோகம் நாட்டுக்கு என்ன சார் பண்ணும்? 4 பேருக்கு என்னால என்ன பண்ண முடியும்? உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. என்ன பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல சார். இப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்க அத முதல்ல சொல்லுங்க. தெரியும், உங்க அம்மா இந்தியால வந்து லேண்ட் ஆனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி சார்? எப்படி? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல சார். ஸ்கிரீனை பாருங்க. நீங்க எவ்வளவோ கத்துனீங்க, கதறினீங்க, சண்டை போட்டீங்க, அழுதீங்க, உணர்ச்சி வசப்பட்ட என்னெல்லாமோ பேசுனீங்க. ஆனா நான் கொஞ்சமாவது பதறனேன்னா? லண்டன்ல இருந்து உங்க அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு கிளியர் பிக்சர் எனக்கு தெரிஞ்சாகணும் சார்.
நான் மும்பைக்கு போய் இறங்கி அங்க இருந்து நான் வேற ஃப்ளைட்ல சென்னைக்கு வரேன். எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆபத்து வந்தா அது எந்த மாதிரி வரும், எந்த வடிவத்துல வரும், எப்படி வரும், இதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது சார். ஆனா அப்படி ஒரு ஆபத்து வரும்னா நான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மும்பை வந்து இறங்குனதும் நான் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி என் கைக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் சிப் வச்சு தைக்கலான்னு இருக்கேன். யூ மீன்? எனக்கு வேற வழி தெரியல சார். இப்ப புரியுதா? உங்க அம்மா உங்களுக்கும் சேர்த்து யோசிக்கிறவங்க. உங்க குடும்பத்தை சுத்தி இருக்கிற ஆபத்துல இருந்து தப்பிக்கிறது ஒரு பக்கம்னா, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு ஆபரேஷனை யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை காலமா அது நடக்குது, எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்க கேங்ல இருக்கிற ஒருத்தர் மிச்சம் விடாம எல்லாரையும் பிடிக்கணுங்கிற பொறுப்பும் அக்கறையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு நல்ல பதில் தான் கேட்கிற கேள்விக்கு மரியாதை. யாருடா நீ? என்னடா வேணும்? பரவாயில்லையே, கண்ணை கட்டி போட்டு அடைச்சி வச்சதுக்கு அப்புறமும் திமிரு அடங்கல. எனக்கு என்ன வேணும்னு கேட்ட பாரு, இதுதான் இருக்கலே பெரிய காமெடி. உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தா செய்ய முடியுமான்னு யோசிச்சிருந்திருப்பேன். அதுக்காக ரிலீஸ் பண்ணி வெளியே விடுன்னு கேட்டுறாத, அது மட்டும் நடக்காது. யாருடா நீ? நீ செஞ்சிருக்கிறது பச்சை கோலத்தனம். என் புள்ள கௌதமே உன்னால சமாளிக்க முடியல, நீ என்ன சமாளிச்சிடுவியா? இதோ பாருடா, நான் தெரியாம தான் கேட்குறேன். இனி உன்னால என்னை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? லுக், நீ என்னோட கஸ்டடியில் இருக்க, உன் புள்ளையும் என்னோட கஸ்டடியில் தான் இருக்கான். போதுமா? நான் தப்பிக்கிறது மட்டும் இல்ல, உன்னையும் உன் கூட்டத்தையும் சட்டத்துக்கு முன்னாடி நான் நிறுத்தல. என் பேர் வாணி இல்லடா. இதுவே நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பா இருக்கும். இந்த வார்த்தையை நீ எழுதி வச்சுக்க. கூடிய சீக்கிரம் உனக்கு இதுக்கு அர்த்தம் புரியும். கௌதம், சம்திங் வென்ட் ராங். நம்ம வரது தெரிஞ்சு அவங்க இடத்த மாத்திருக்கணும், இல்ல ஏதாவது தப்பா நடந்து. எஸ் எஸ் ஸ்பீக்கிங், கமிங். முடியல ராணிமா, நான் எவ்வளவு நம்பிக்கையோட கிளம்பி போனேன்னு தெரியுமா? அம்மாவையும் சூர்யாவையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடலாம், அந்த கடத்தல் கும்பலை மொத்தமா சுட்டு தள்ளிடலாம்னு போனேன். ஆனா அது எதுவுமே கடைசியில் நடக்காம போச்சு ராணிமா. மிஞ்சி போனா ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்குமா? அதுக்குள்ள அவங்க எங்க போயிருப்பாங்க, எங்க போயிருக்க முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாருப்பா, நீ பதறாத. இதெல்லாம் ஒரு சின்ன விளையாட்டு, உன்னோட விதி விளையாடுற விளையாட்டுன்னு வச்சுக்கேன். ஆனா இதெல்லாம் முடிவுக்கு வர நேரம் வந்துருச்சு. சாப்பிடு. எனக்கு வேணாம் ராணிமா, என்னை விடு, சொன்னா கேளு. 4 வாய் சாப்பிடு. உனக்காக வேண்டாம், எனக்காக வேண்டாம், அப்பாவுக்காவது சாப்பிடு. வேணான்னு சொல்றேன். டேய் சாப்பிட்றா. ராணிமா, எனக்கு சாப்பாடு ஒட்டியே ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். ஒழுங்கா வாங்கி முழுங்கு. சாப்பிடுப்பா, சாப்பிடு. கேள்விப்பட்ட அண்ணிய அதான் உங்கள் பெரியம்மா காண போயிட்டாங்களாமே. ஏற்கனவே சூர்யா வேற காணாம போயிருக்கான். அந்த வீடை இப்படி நில குளிஞ்சு இருக்கப்போ உங்கள் அம்மானால நிதானமாக இருக்க முடியாதுன்னு தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் கடமை பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு என் ஹோட்டலுக்கு வந்து சமைச்சு வச்சுட்டு போகிறதெல்லாம் அவ்வளோ சரியாக வராதுன்னு எனக்கு தோணுது. அதில் எனக்கு என்னங்க கஷ்டம்? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லைடா சரவணா, எனக்கு வேண்டான்னு தோணுது. வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்கிறது இல்லையா? இதில் சின்ன வித்தியாசம் என்னன்னா, உங்கள் அம்மா வந்து லீவ் சொல்லணும்னு எதிர்பார்க்காம நானே வந்து லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். அந்த வீடு உங்களோட தான் இல்லையா? எங்கள் அம்மாவை நீங்கள் கடத்தி கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் வெளியில் வந்துருச்சுன்னு உள்ளுக்குள்ளே உதறுதா? இப்போ நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம். நீங்கள் சொல்ல போகிற பதில் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயிக்க போகுது.
தம்பி 2013 வருஷம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு காதலர் தினம். அன்னைக்கு தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த கம்பெனிக்காரங்களுக்கு சென்னையில் ஒரு குடோன் வேணும்னு தேடிட்டு இருந்தாங்க. நம்ம வீடும் உபயோகம் இல்லாமல் சும்மா தான் இருந்துச்சு. ஏதோ தெரிஞ்சவங்க சொன்னதுனால சரி பயன்படுத்திக்கிட்டுமேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் வாடகைக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த இடத்து பக்கம் கூட நான் போகல. உங்கள் அம்மாவுக்காக நான் வேண்டிக்கிறேன், தைரியமாக போயிட்டு வாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க வீடு வந்து சேருவாங்க. ஒரு கிரிமினல் லாயருக்கும் பிறவி கிரிமினலுக்கும் அடிப்படையிலே பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏய் ஹிரா விட்ரா. மேடம் சூடா இருக்காங்கல்ல, அப்படிதான். நான் தப்பா நினைக்கல மேடம். பாத்தீங்களா, எனக்கு கோவமே வரல. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லுங்க. ஆத்தரும் தீர நாளை அடிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஐ டோன்ட் மைண்ட். ஆனா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னதான் மணிக்கட்டுல ஜிபிஎஸ் சிப்பை மறைச்சு வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு கிரிமினல் அதை கண்டுபிடிச்சிருவான். இப்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். உன் முட்டாள்தனத்தையும் கோலத்தனத்தையும் விட்டுடு. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றது கேளு. என்னையும் என் பிள்ளையும் வெயிட். நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்க போறியா? முடிஞ்சா உன்னை காப்பாத்திக்கிற வழிய பாரு. ஆனா உன்னால முடியாது. ஏன்னா இப்ப நீ மயக்கத்துக்கு போவ, கூடிய சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போவ. இந்த நிமிஷம் வரைக்கும் சூர்யாவும் அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியலங்கிறது மட்டும்தான் நிஜம். நான் கையாளாதவனா இருக்கேன் ராணிமா. எனக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அப்படியெல்லாம் பேசாதப்பா. நீ ஏதோ ஒரு கொடவுன் இருக்குன்னு சொன்னியே, அது யாரோ ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவரு பார்த்து பேசணும்னு சொன்னிய, என்னாச்சு? அதெல்லாம் வேஸ்ட் ராணிமா. அழாதீங்க மாமா. உசுருக்கு யமுனா வந்தது இதோட போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்க. எப்படிமா ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது தெரியலேங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே தாங்க இருக்கு. பாவி பொண்ணு இருந்த இத்தனை காலம் கழிச்சு இப்பதாங்க முழுகாம இருக்கா. மாப்பிள்ள புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிருக்காரு. நான் ஜெயிலுக்குள்ள போன உடனேயே அவர் ஒரு மனு எழுதி ஜெயிலர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஜெயிலுக்குள்ள எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அது அந்த கத்தி சேகரால தான் இருக்கும்னு அவர் தெளிவா எழுதியிருக்காரு. இந்த விஷயம் கத்தி சேகர் குரூப்புக்கு தெரிஞ்சதுனால தான் இப்ப வரைக்கும் என் விஷயத்துல அவங்க சும்மா இருக்காங்க. என்னங்க கிளம்பிடுவீங்களா? மாப்பிள்ள வேற வெளியில போயிருக்காருங்க. டைம் இருக்கு புஷ்பா. இவளை தொந்தரவு பண்ண வேணா, வெளியில போய் பேசலாம் வா. சார் வரட்டா? போட. சார் கோர்ட்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, அதை முடிச்சிட்டு ஈவினிங் கால் பண்றேன். ஓகே வரேன் சார். வரேன் சார். சான்ஸே இல்லை சார். அந்த கவரை பிரிச்சு சிப்பை பார்த்ததும் அவன் மூஞ்சி போன போக்க பாருங்க. அப்படியே அள்ளு பேந்திருச்சுல்ல, தவிக்கிறான். தவிச்சு திண்டாடி போயிட்டான் சார். பின்ன நான் வேற எதுக்கு ஸ்டேஷன் போக போறேன்? என் டிரைவரை ஜாமீன் எடுக்கிறதுக்காகவா? நீங்க வேற. What do you want?
என் பேர்லயா இல்ல காணாம போன என் புருஷன் பேர்லயா? கோபப்படாத டிம்பிள். மாப்பிள்ளை என்ன ஆனாரு, எங்க போனாரு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. தேடுறாங்க தேடிட்டே தானே இருக்காங்க. ஊர்ல இருந்து உன் அத்தை வந்ததும் எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாங்க. ஆனா உன் அத்தை வந்து இறங்கின உடனே காணாம போயிட்டாங்களே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு டிம்பிள். பட் ஒன் திங், அஃபிஷியலாக பேச வேண்டி இருக்கிறதுனால தான் சந்தேகம்னு சொல்கிறேன். இதை நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா இதுதான் உண்மைன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அதை நிரூபிக்கிறதுக்கு தான் சார் உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறேன். கேள்வி கேட்குறவெல்லாம் வச்சுக்காத. நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. உன் புள்ள இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கா. இத்தனை காலமா நீயும் உன் புள்ளையும் சேர்ந்து நடத்துகிற நாடகம்லாம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். புரியுதா? நீ என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க, அதில் எவ்வளோ கிரிமினல் கேஸு, எவ்வளோ சிவில் கேஸு, எல்லாம் பக்காவா ஆதாரபூர்வமாக எங்கள் கிட்ட இருக்கு. உன் புள்ள வாக்குமூலம் வேற எழுதி கொடுத்துருக்கா. இதை மட்டும் நான் கமிஷனர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா அடுத்த நிமிஷம் நீயும் உன் புள்ளையும் கம்பி எண்ண வேண்டி வரும். என் புள்ள என்ன பண்ணிருக்க அதை சொல்லு முதல்ல. பெருசே, எத்தனை தடவையா சொல்றது? உன் புள்ள என் கஸ்டடியில் இருக்கா. 30 கோடி ரூபா பணம் இப்போ வேணும். நான் சொல்ற இடத்துக்கு நான் சொல்ற டயத்துக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உன் புள்ள உயிரோட கிடைப்பான். இல்ல முதல்ல உன் புள்ள பணம் தான் உன்கிட்ட வரும். ரெண்டாவது உன்னை பத்தின எல்லா ரகசியமும் ஆதாரத்தோட கமிஷனர் கிட்ட போய் சேரும். அதுக்கப்புறம் நீ காலம் ஃபுல்லா கம்பி எண்ண வேண்டியதுதான். எப்படி வசதி? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. இத பாரு, நான் சொல்றத கேளு. நீ யாரு, எங்க இருந்து பேசுற, அத முதல்ல சொல்லு. நான் எங்க வரணும்? இப்போ என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க கௌதம்? சார், என்னோட சந்தேகம் அந்த ஜிபி ஒரு கிரிமினலுங்கிறது தான். என் அண்ணனையும் அம்மாவையும் கடத்தி வச்சிருக்கிறது அந்த ஆள் தான் சார். அந்த ஆள் கிரிமினல் கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் கிரிமினல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அதான் வந்துட்டேனே. எதுக்காக என்ன கோயிலுக்கு திடீர்னு வர சொன்னேன்? கோயிலுக்கு எதுக்கு மாமா வர சொல்லுவேன்? கஷ்டம் வந்தா கடவுளை பார்த்து கையேந்து நிக்கிறதா நமக்கு தெரியும். ஆனா கேட்டா குடுக்கிற தெய்வம் கெஞ்சி அழுதா கொடுக்காமையா இருக்கும். மனசுல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு மாமா. வாங்க மாமா, நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஏன்னா நீ சாமி கும்பிட கூப்பிட்டா ஓகே, இதெல்லாம் எதுக்கு? ஒரு சின்ன பூஜை பண்ணணும் மாமா. அதுவும் நீங்க உட்காந்து தான் செய்யணும். நானா? ஆமா மாமா. அக்கா காணாம போயிட்டா. அவ எங்க போயிருக்கா, எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஆனா எப்படி திரும்பி கிடைச்சிடுவா, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. ஆனா அக்கா சீக்கிரமா கிடைக்கணும்னு ஒரு சின்ன ஹோமம் பண்ணலான்னு சொன்னாங்க மாமா. சார், இந்த அம்மா என்கிட்ட வந்து இவ அக்காவை காணும்னு சொன்னா. யாரோ கடத்திட்டு போயிட்டா, தேடின்னு இருக்கோம். அவ நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு ரொம்ப வருத்தப்பட்டா. உங்க பிள்ளைய யாரோ கடத்திருக்காங்க அதானே? ஆமாங்கய்யா. போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு அவங்க சொன்னாலும் எனக்கு மனசு கேட்காம தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஒரு திறந்த புத்தகம் ஐயா. ரகசியம்னு என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அரசாங்கத்துக்கு ஒழுங்கா வரி கட்டி என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. ஐயா, தயவு செய்து தாமதப்படுத்தாதீங்க. எப்படியாவது அந்த கும்பலை இன்னைக்கு நீங்க பிடிச்சே தீரணும். இந்த போராட்டத்துல என் புள்ள பலியானா கூட எனக்கு பரவாயில்லைங்கய்யா. ஜிபி நீங்க சந்தேகப்படுறது எனக்கு சரியா படல. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டு வேற எங்கேயாவது பதுங்கி இருக்கலான்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா உங்க கவனத்தை ஜிபி பக்கம் திருப்பி விட நினைச்சிருக்கலாம். ஜிபியோட தொழில் எதிரிகளா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இவர் தான் அந்த குடோனுக்கு வாட்ச்மேனா இருந்தவர் சார். திருப்பதிக்கு போயிருந்ததா சொன்னாங்கல்ல சார். இப்போ வந்துட்டார் சார். கான்ஸ்டபிள் தான் கூப்பிட்டு வந்தாங்க.